சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என நோக்கத்தில் பசுமை தாயகம் சார்பில் கையெழுத்து இயக்கத்தை சென்னை மத்தியில் உள்ள டி நகர் பகுதியிலே வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இனிய விழாவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே விடுமுறை நாளும் அதையும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கின்ற ஊடக நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வணிக பெருமக்கள், வியாபார பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். எத்தனை பேர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு அங்க அருகில் சென்றிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் என்கின்ற கொற்றரையாறு 4 பெரிய வரம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், மார்ஷ் லேண்ட், பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட். இந்த 4வது வரம் பெரிய வரம். மீதி 3 வரங்கள் சென்னைக்கு தண்ணீர் கொண்டு வர அந்த வரம். இந்த ஆறு மூலமா தண்ணி சென்னைக்கு வருது. இந்த 4வது பெரிய வரம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த தண்ணி எவ்வளோ அதிகமா வந்துச்சுன்னா, வெள்ளம் வந்துருச்சுன்னா, அந்த தண்ணி அத்தனையும் வடிகாலாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னது போன்று அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே தேக்கி வச்சிருக்கு. அதற்கு மேல தண்ணி வந்தாலும் அப்படியே வடிகாலா பயன்படுத்தி அந்த துறப்பக்கத்தில் ஒக்கிய மதகு வழியாக 14 கிலோமீட்டர் அங்கே டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட முட்டுக்காடுல போயிட்டு கடல்ல கலக்குது, பக்கிங்ஹாம் கனால்ல போய் சேருது. இது பெரிய வடிகால். இப்போ உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டில் கிணத்துல தண்ணி இருக்கு, இல்ல போர்ல தண்ணி இருக்குது, நீங்க பயன்படுத்துறீங்க குளிக்கிறதுக்கு, சமையல் ரூம்ல எல்லாம். அந்த மிச்ச நீர் எங்க அனுப்புவீங்க? எங்க போவோம்? டிரைனேஜ் மூலமா எங்கேயாவது காவாக்கு போயிடும். அந்த டிரைனேஜ் அடைப்பு இருந்ததுன்னா என்ன ஆகும்? உங்க வீட்டில் தான் தண்ணி தேங்கி நிற்கும். அழுக்கு தண்ணி, எல்லா தண்ணி உங்க வீட்டில் தண்ணி தேங்கி நிற்கும். அதே போன்றுதான் சென்னையுடைய வடிகால், சென்னையுடைய டிரைனேஜ் பள்ளிக்கரணை. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 ஏக்கர் இருந்தது. 15,000 ஏக்கர்னா அடையார் ஆறு இருக்குல்ல, அடையார் ஆறு இந்த தியோசபிக்கல் சொசைட்டில இருக்குல்ல, அதுவும் ஒரு காலத்தில் சதுப்பு நிலத்தில் தான் இருந்தது. அடையார் ஆறு தென்கரை இருக்கு. அந்த அடையார் ஆறு தென்கரையில இருந்து சோழிங்கநல்லூர், நம்ம நாவலூர் அந்த பகுதியில் வரைக்கும் 15,000 ஏக்கர் முழுக்க முழுக்க சதுப்பு நிலம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்ணி இந்த அடையாறு, இந்திரா நகர், பெருங்குடி அந்த பக்கத்துல அப்புறம் வீடுகள்லாம் வந்துடுச்சு. இப்ப இன்னைக்கு நமக்கு அங்க இருக்கிறது எவ்வளோ? 2,500 ஏக்கர் தான். 15,000 ஏக்கர்ல இருந்து இன்னைக்கு 2,500 ஏக்கர். இப்ப அந்த 2,500 ஏக்கரையும் அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்ச்சி யார் செய்யறானா, அடுக்குமாடி கட்டிடங்களுடைய உரிமையாளர்கள். இந்த கிரெடாயின் ஒன்னு இருக்கு. இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறாங்கல்ல, அவங்களாம் இன்னும் அங்க கட்டணும்னு அவங்களுக்கு திட்டம். ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எவ்வளவு பெரிய ஒரு வரம் நமக்கு. நம்ம பறவைகள் அப்படி சொன்னா எந்த ஊர் நம்ம ஞாபகம் வருது உங்களுக்கு? பறவைகள் எங்க போய் பாப்பீங்க? வேடந்தாங்கல். வேடந்தாங்கலுக்கு நீங்க 80-100 கிலோமீட்டர் போகணும். ஆனால் வேடந்தாங்களை விட 4 மடங்கு அதிக பறவைகள் எங்க வருதுன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வருது. 4 மடங்கு அதிக பறவைகள். இது வந்து பெலிகான், வெளிநாட்டு பறவை. அது வந்து பிளமிங்கோ, பிங்க் பிளமிங்கோ. டிவியில தான் நம்ம பார்த்தோம், நேஷனல் ஜியோகிராபியில பார்த்தா பிளமிங்கோ, பெலிகான், ஒயிட் பில் ஸ்ட்ரோக் என்னென்னமோ பார்ப்போம். அத்தனையும் நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில, சென்னையில இருக்கு. இன்னைக்கு போனாலும் இதெல்லாம் பார்க்கலாம். இது எவ்வளவு பெரிய ஒரு வரம் இல்ல? இந்த பறவைகள்லாம் நீங்க போனோம்னா ஆஸ்திரேலியா போனோம், சவுத் அமெரிக்கா போனோம், சைனா போனோம், ரஷ்யா போனோம், எல்லாமே உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. ஆனா அதெல்லாம் நாங்க அழிக்கிறோம்,
நாங்க ஒழிச்சிடுவோம், எங்களுக்குலாம் அது வேண்டாம். ஒரு சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி? இருக்கிற கொஞ்ச நிலத்திலையும் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி அதை பில்டிங் கட்டிடணும்.